அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம் அப்படின்னு 3 நிலைகள் இருக்கு. அஞ்ஞானம் என்றால் என்ன, விஞ்ஞானம் என்றால் என்ன, மெய்ஞானம் என்றால் என்ன? இதுக்குதாங்க கல்வி ரொம்ப முக்கியம். இந்த கல்வியில தான் அந்த ஆராய்ச்சிகள் இருக்கு. ஆராய்ச்சிகளின் வழியாக உருவாக்குறது. அஞ்ஞானம் என்பது அறியாமை, விஞ்ஞானம் என்பது தகுந்த தக்க தர்க்கவாதத்தின் மூலியமாக உருவெடுக்கப்படுகிற அல்லது கண்டுபிடிக்கப்படுகிற உண்மைகள், அது விஞ்ஞானம். மெய்ஞானம் என்பது அது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் நிலை, ஆன்மீக தன்மை கொண்டது. இந்த ஆன்மீக தன்மை என்று நான் சொல்லும் பொழுது மத அடிப்படையில் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். ஆன்மீகம் அப்படின்றது அந்த ஆத்மாவை உணர்ந்து கொள்வது. நீங்க தான் அந்த ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, நீங்க ஒரு ஆத்மா, ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆத்மா. அன்பா